அருமையாக சதீஷ்குமார் பேசினார். இந்த வாசுகி அம்மாவை பற்றி 2 பேர் ரெஃபர் பண்ணாங்க. இப்போ அவங்க நேற்று பேசுகிற போது அந்த பாடல்களை பிரவாகமாக சொல்லுவதை கேட்கிற போது ஒரு சுகமாக இருக்கிறதா இல்லையா? இப்போ அவர்கள் எப்படி அத்தனை வரிகளை பிரவாகமாக சொல்லுகிறார்கள்? நான் என்னிடத்துல ஒரு அம்மா கேட்டால் ஒரு திருக்குறள் சொல்லுங்கள், பெண்களை பற்றி ஏதாவது திருவள்ளுவர் எழுதியிருக்கிறாரா அப்படின்னு. நான் சொன்னேன் உடனே, பெண்ணீர் பெருந்தக்க யாவுல கற்பனும் பெய்யன பெய்யும் மழை. யோ, இது ஒரு திருக்குறளா 2ஆ? பெண்ணீர் பெருந்தக்க யாவுல கற்பனும் சரி, ஓகே. பெய்யன பெய்யும் மழை அந்த குறளில் வராதையா? ஏன்னா எனக்கு அந்த 2 திருக்குறளையும் சிந்தசைஸ் பண்ணிட்டேன், மண்டையில் நிற்கலை. அந்தம்மா ராமாயணத்துலேருந்து ஒரு 50 பாட்டு அப்படியே அருவி வெள்ளம் கொட்டுற மாதிரி கொட்டுறாங்கன்னா அவங்களுடைய நினைவு ஆற்றல் தானே அது. இப்போ அவங்களுக்கு அந்த மறதி வந்திருந்ததுன்னா தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தாங்க முடியாது. தாங்கரும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா அப்போ அந்த அம்மாவுடைய நினைவாற்றல் சபையில் இருக்கிறவர்களுக்கு பெரிய சுகம். மறந்துட்டாங்கன்னு. அதனால தான் சொன்னார், திருவள்ளுவர் சொன்னார், ஒருத்தன் நாசமாக போகணும்னா, வாழ்க்கையில் விளங்காமல் போகணும்னா, உருப்படாமல் போகணும்னா அவன் 4 படகுல போகலான்னார். 4 படகுகள் இருக்கியா, அந்த 4 படகுகளில் எதில் நீ ஏறினாலும் நாசமாக போயிடுவேன். அது என்னையா அந்த 4 படகு அப்படின்னு கேட்ட உடனே திருவள்ளுவர் 4 சொன்னார். நெடுநீர், அடுத்தது மறவி. நெடுநீர், மறவி, மடி, துயில் 4ம் கெடுநீரார் காமக்கலன். நெடுநீர் அப்படின்னா ஒரு காரியத்தை தள்ளி போட்டுக்கிட்டே போகிறது. இன்னைக்கு வேண்டாம். ப்ரோக்ராஸ்டினேஷன் ஆங்கிலத்தில் சொல்கிறாங்கல்ல, ப்ரோக்ராஸ்டினேஷன். தள்ளி இன்னைக்கு வேணாம், நாளைக்கு படிச்சுக்கலாம், இன்னும் பரீட்சைக்கு 5 மாதம் இருக்குல்ல, அப்புறம் படிச்சுக்கலாம், பரீட்சை வரட்டும். அதுக்கு பேர் என்ன? நெடுநீர், தள்ளிக்கிட்டே போகிறது. 2வது இடம் மறவி. மறவினா என்ன? மறதி. ஒருத்தன் விளங்காமல் போகணும்னா அவனுக்கு எது வந்தால் போதும்? மறதி வந்துட்டுன்னா முடிஞ்சு போச்சு அவன் வாழ்க்கை. நெடுநீர், மறவி, மடி. மடினா சோம்பேறித்தனம். துயில்னா தூக்கம். தூங்கிட்டே கிடந்தானு. தூங்கி கிடந்தவர்கள் நாட்டையும் கெடுத்து வீட்டையும் கெடுத்தார்கள், தன்னையும் கெடுத்து கொண்டார்கள். இப்போ நெடுநீர், மறவி, மடி, துயில் 4ம் கெடுநீரார் காமக்கலன். விரும்பி ஏறுவானோ, கெட்டு போகணும்னு நினைக்கிறவன், வாழ்க்கையில் நாசமாக போகணும்னு நினைக்கிறவன் ஆசைப்பட்டு ஏறுற படகு எது? இந்த 4ல் 1. இப்போ மறதிங்கிறது பெரிய சுமை இல்லையா? அதுவும் திருக்குறளில் 2-3 விஷயங்களை மறக்கக்கூடாதுங்கிறார். கடமையை மறக்கக்கூடாதுன்னு ஒரு அதிகாரம், பொச்சாவாமை அப்படின்னு ஒரு அதிகாரம் இருக்கு. பொச்சாவாமை அப்படின்னா என்ன? பொச்சாப்பு அப்படின்னா கடமையை மறத்தல். பொச்சாப்பு கொல்லும் புகழை. ஒரு மனிதனுடைய புகழை கொல்றது எது? கடமையை மறத்தல். அப்போ மறதி சுகமா? நன்றி மறப்பது நன்றன்று. மறவர்க்க மாசற்றார் கேண்மை. மாசற்றார் கேண்மைனா நல்லவங்களுடைய நட்பை மறந்துடாத, நன்றியை மறந்துடாத, கடமையை மறந்துடாத. இதெல்லாம் யாருடையது? திருவள்ளுவர். அப்போ மறக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயமா தெரியலையே. என்ன நீங்கள் தானே சொன்னீங்க, மஞ்சு பைக் சாவி எங்கடா இருக்குது மஞ்சு. நான் எங்கள் வீட்டில் ஒரு அனுபவம் வந்து, வைரம் ஸ்கூட்டர் சாவி எங்க அப்படின்னா, நீங்கள் மாட்டுற ஹேங்கரில் தான் இருக்கும். இல்லைம்மா, ஹேங்கரில் இல்லைம்மா, ஸ்கூட்டர் சாவி எங்கன்னு டக்குன்னு அடுக்கலையில் அவளே உப்பு தண்ணியில் பருப்பு வேகலைன்னு அவதியில் நிற்கா. எங்கே? அடுக்கலையில் உப்பு தண்ணியில் பருப்பு வேகலை. அவள் கிடந்து, நான்
பைக் சாவி எங்க வைரம், பைக் சாவி எங்க அப்படின்னு வந்தா கிடுகிடுன்னு அந்த கரண்டியோட வந்தா, கரண்டியோட வந்து ஏங்க இந்த பாருங்க பைக் சாவி, அது அப்புறம் பார்ப்போம். இந்த யானைன்னு ஒரு தேவாரம் வருமே, அதை சொல்லுங்க. யானைன்னு 2-3 இடத்துல வருமே, அந்த தேவாரத்தை சொல்லுங்கன்னா, அரியானை அந்தனதம் சிந்தையானை அருமறையின் அகத்தானை அணுவை யாருக்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழொளியை தேவர்களிடம் கோனை மற்றை கரியானை நான்முகனை கனலை காற்றை கணக்கிடலை குறைவரையை புரிந்துண்டு பெரியானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. கையில் இருக்கியாக்கி, என் கையில் தான் இருக்கு பைக்கு கீ. தேவாரம் ஞாபகத்தில் இருக்கு, பைக்கு கீ எங்க, பைக்கு கீ, ஸ்கூட்டர் கீ எங்க, ஸ்கூட்டர் கீ. அது அரியானை அந்தனதம் சிந்தையானை ஞாபகத்தில் நிற்குது. அரியானை அந்தனதம் சிந்தையானைங்கிற தேவாரத்தை வச்சு பைக்கை ஸ்டார்ட் பண்ண முடியாதுல்ல. பைக் முன்னாடி போய் நின்றுக்கிட்டு, ஹலோ, அரியானை அந்தனதம் சிந்தையானை அருமறையின் அகத்தானை அணுவை யாருக்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழொளியை தேவர்கள் கோனை மற்றை கரியானை நான்முகனை கனலை காற்றை கனைக்கடலை குலவரையை கலந்து நின்ற பெரியானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளேன்னு பக்கத்து வீட்டுக்காரன் கதவை திறந்து, எப்போ இருந்து இப்படி ஆனீங்க சார்? லௌகீக வாழ்க்கை யதார்த்த வாழ்க்கையில் மறதி பெரிய பெரிய சுமை. டாக்டர் எல்லாம் மறந்து போகுது டாக்டர் அப்படிங்கிற ஒன்று. டாக்டர் எத்தனை நாளா? எது டாக்டர்? எல்லாம் மறந்து போகுதுன்னு சொன்னது மறந்து போயிடுச்சு இம்மீடியட்டா. எது டாக்டர் அப்படின்னா, எது டாக்டர்? இவனுக்கு எப்படி அவர் ட்ரீட் பண்ணுவார்? நீங்கள் எப்படி மறதி வந்து சுகம்னு சொல்கிறீங்க? அதே மாதிரி ஷாப்பிங் போனால் ஒரு மாமி என்ன பண்ணா, ஷாப்பிங் போனான், ஷாப்பிங் முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா காரை காணோம். போலீஸ் ஸ்டேஷனில் போய் கார் நம்பர்லாம் சொல்லி காணாமல் போயிடுத்து, கார் காணாமல் போயிடுத்துன்ட்டான். அவங்க போலீஸு பேரா போட்டு தேடி அடித்து அந்த அம்மா புருஷனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? புரியுது? நீங்களா யோசிக்கணும். கார் காணாமல் போயிடுச்சுன்னா மாமாவை ஏன் பிடிச்சி கொண்டே உள்ளே வச்சான்? ஏன்னா மாமா அந்த நம்பர் உள்ள காரை ஓட்டிகிட்டு வர்றாரு, திருடன்னு பிடிச்சிட்டு போயிட்டான். அவன் சொன்ன, ஐயோ நான் புருஷையா? அந்த மாமிக்கு நான் இப்படி தான் எல்லா திருட்டு போயிலும் சொல்கிறேன். உடனே மாமிக்கு ஃபோன் பண்ணேன், மாமி அவங்க கார் கிடச்சிடுது. உடனே மாமி ஆட்டோவில் வர்றா, வந்து இவன் புருஷன் சட்டைக்கிட்டையெல்லாம் கழட்டிட்டு பலியெல்லாம் கழட்டிட்டு முட்டு போட்டு எது மறந்து வச்சு ஷாப்பிங் மாலில் கொண்டாந்து ட்ராப் பண்ணிட்டு போனது கணவர். இந்த அம்மா என்ன ஞாபகத்தில் இருக்குன்னா அதே கார் ஓட்டிட்டு வந்தது தான் ஞாபகத்தில். இப்போ மறந்தீங்கன்னா உங்களுடைய நெருங்கிய உறவுகளுக்கு அவமானங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஜோடி நம்பர் 1ன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துவான், பார்த்துருக்கீங்களா? சன் டிவியில் முன்னாடி நடக்கும் தெரியுமா? ஜோடி நம்பர் 1 ரெகோவா யாரோ ஒருத்தர் நடத்துவார். அதில் கல்யாணம் ஆன ஜோடிகள் எல்லாம் கூப்பிட்டு இவங்க பெஸ்ட்டு ஜோடியா அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க, கேள்வி கேட்பாங்க. அதில் ஒரு ஜோடி நம்பர் 1ல் ஒரு நிகழ்ச்சியில் கேள்வி கேட்குறாரு அவர், உங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசில் உங்கள் மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு நீங்கள் போன முதல் சினிமா எது? அந்த ஆளுக்கு வெட்டிங் டேயே மறந்துருச்சு யாருக்கு? கணவருக்கு. இதில் முதல் சினிமா எது? ஆனால் அவங்க முதல் சினிமா எதுனா போனது கலாட்டா கல்யாணம், மறந்துட்டார், சொல்லது இல்லை. மாமாவுக்கு சண்டை, நம்ம 2 பேரும் முதல்ல போன சினிமா எதுன்னு கூட உங்களுக்கு தெரியல, நான் உங்கள் கூட எப்படி குடித்தனம் நடத்துறது? உங்களை நம்பி நான் 2 பிள்ளைய பெற்றுட்டேனே, நம்ம போன சினிமா எதுன்னு கூட உங்களுக்கு ஞாபகம் இல்லையே, அதுவே ஞாபகம் இல்லாத நீங்கள் எங்களையெல்லாம் மறந்து போயிடுவீங்க அப்படின்னு நாங்கள் நம்புறதுக்கு எல்லா சான்ஸும் இருக்கேன்னு எல்லாம் மறதி. இவங்க சொன்ன மாதிரி பெரிய பெரிய சுமை. அது மாதிரி இளம் வயசுலேயே மறதி வருதுல. பரீட்சைக்கு போய் சார் வீட்டில் படிக்கையிலெல்லாம் ஞாபகம் இருக்குது, பரீட்சை ஹாலில் போய் உட்காந்து கொஸ்டின் பேப்பரை பார்த்தோன்னா மறந்து போயிடுது.
அந்த ஞாபக சக்தியை வளர்ப்பதுக்கு தான் மனப்பாட செய்யுள்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அடிப்பிரளாமல் எழுதுக. பெற்ற தாய் தனை மக மறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், நற்றவத்தவர் உள்ளிருந்தோம் நமசிவாயத்தை நான் மறவேனே. இந்த பாட்டை அடிப்பிரளாமல் எழுதணும். ஏன் மாற்றி எழுதுனா என்ன பெரிய அர்த்தம் கெட்டு போயிடும். பெற்ற தாய்தனை மக மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும்னு வரி எழுதக்கூடாது. தாய் பெற்ற பிறகுதான் அடுத்தது. இந்த அடிப்பிரளாமல் எழுதுவது என்பதுன்னா அந்த கோஜென்சி ஆஃப் த போயம். கல்வி எப்போ வரும்? பிள்ளையை பற்றி பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் விட்டா தானே வரும். இதெல்லாம் மறதி வந்துருச்சுன்னா உங்களுக்கு பரீட்சையில் மார்க் கிடைக்காது, உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்காது. அப்போ பெரிய சுமை. அப்போ சுகமே இல்லையா? அப்போ நம்ம சேகர் மஞ்சுளாலாம் பேசினது என்ன? அவங்க சொன்ன பாயிண்ட் ஒன்று தான். இதை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். கசப்பான அனுபவங்கள், நம்மளை கடுப்படித்த நிகழ்வுகள், அதெல்லாம் விட்டுட்டு மறந்துரு. நான் கூட நேற்று கூட ஒரு மாமிட்ட ஒரு வாக்கியம் சொன்னேன். மருத்துவனுக்கு மறதி நோய். செந்தில்குமார் சார். மருத்துவனுக்கு மறதி நோய், மனிதனுக்கு மறதி மருந்து. மறந்தாதான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். அதனாலதான் பாரதி இன்று புதிதாய் பிறந்தோம் அப்படின்னா நேத்த மறந்துருன்னு அர்த்தம். இன்று புதிதாய் பிறந்தோம் என்ற எண்ணம் அதை திண்ணமுறை வளர்த்து கொண்டு தின்று விளையாடி, அதில் ரொம்ப அருமையான ஒரு இடம், தின்று விளையாடி இன்புற்று இருந்து வாழ்வீர். அந்த 4 வார்த்தையில் இந்த இருந்து வாழ்வீர், தின்று விளையாடி இன்புற்று, இதெல்லாம் எப்போ பாசிபிள்? நல்ல சந்தோஷமா எப்போ பாசிபிள்? நேத்த மறந்துடணும், முந்தானத்தை மறந்துடணும். இன்று புதிதாய் பிறந்தோம். அதான் பிருந்தாசாரதி ஒரு வரி எழுந்தார். மறதி அழகானது. எப்படி? மறதி அழகானது. பாட்டி அணிந்திருக்கும் பாதணிகளில் ஒன்று இறந்து போன தாத்தாவுடையது. சார், நீங்கள் இன்னைக்கு மத்தியானம்லாம் சாப்பிட்டுட்டு ரூமில் ஓய்வு எடுக்கையில் இந்த வரியை நினச்சி பாருங்க, அதுக்குள்ள 1000 அர்த்தம் இருக்கு. மறதி அழகானது. பாட்டி அணிந்திருக்கும் பாதணிகளில் ஒன்று இறந்து போன தாத்தாவுடையது. அற்புதமான வரி சார். என் கணவன் உயிரோடு இல்லை, அவன் செருப்பு என்னோடு இருக்கிறது. என் கணவன் என்னை விட்டு விட்டு போய்விட்டான், ஆனால் அவனுடைய தொடர்பு என்னை விட்டு போகவில்லை. எவ்வளோ பெரிய விஷயம் சார். மறதி சுகமானது, அழகானது. மறதி அழகானது, பிரமாதமானது. என்ன எப்படி என்ன இந்த நீங்கள் என்னமோ நீங்கள் இல்லை, மஞ்சுளா அம்மா தானே, அவர் சொன்னதுக்கு என்னமோ சொன்னீங்களே, ஒரு மரணத்தை பற்றி சொன்னதுக்கு சும்மா பெரிய ஃபிலசாஃபிக்கலாக அடிச்சு விட்டீங்களே. மரணம்னா என்ன, வர்றது தானே, அது என்ன பெரிய சார். ஒன்று சொல்கிறேன் சார், நான் வகுப்புக்கு போகிறேன். என்னை உயிருக்கு உயிராக வளர்த்த தாய், வட்டிலிலும் தொட்டிலும் மார்மையிலும் தோல்மையிலும் முட்டி சிறகிலிட்டு பாராட்டி சீராட்டி வளர்த்த தாய் 6 மாதமாக டெத் பெட்டில் இருக்கிறா சார். 6 மாதமாக இழுத்துட்டு கிடக்கிறது. என்னை பார்த்து ராமச்சந்திரான்னு வாய் நிறைய கூப்பிட்ட வாய் கோணி கிடக்கிறது. அவளை அறியாமல் ஏதேதோ புலம்பிக் கொண்டிருக்கிறாள். அந்த 10 மாதமும் நான் அவளை பராமரித்து கொண்டிருக்கிறேன். அவள் படுகிற துன்பங்கள் எல்லாம் என் மனதுக்குள் ஆழமாக வேரூன்றி விட்டன. இறந்து போய்விட்டாள். அவள் இறந்து போன பிறகு நான் வகுப்புகளுக்கு போகிற போது ஒரு பாடத்தை நடத்த வேண்டும் என்று நினைக்கிற போது என் தாய் பட்ட அவஸ்தைகள் என் மனதுக்குள் ஆழமாக நின்று புலம்ப வைத்தால், என் தாய் புலம்பிய புலம்பல், அவள் வாயில் ஒழுகிய எச்சில், பஞ்சடைந்து கிடந்த கண்கள்,
இதெல்லாம் என் 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 மனதுக்குள், என் நினைவுகளுக்குள் நங்கூரமிட்டிருந்தால் என்னால் பாடம் நடத்த முடியுமா? அழுவேனே ஒழிய நடத்த முடியாது சார். நீங்க அப்பப்ப நடக்கிற துயரங்களை, துன்பங்களை, வேதனைகளை, துரோகங்களை மறந்தா தான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். உங்களுடைய சாதனைகளுக்கும் உங்களுடைய கீர்த்திகளுக்கும் அடிப்படை இந்த மறதி. இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். உறவு மேம்படணுமா மறக்கணும். அதனால தான் சாதாரணமாக ஒரு பழமொழியில் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. அதனால் மறதி சுகமும் கூட தான். எங்கள் அப்பா என்னை அடிச்சிருக்காரு, எங்கள் ஆசிரியர் என்னை அடிச்சிருக்காரு, நீங்கள் தானே சொன்னீங்க. அடித்தா மறந்துடணும், அப்பப்போ மறந்துடணும். காலையில் ஃபஸ்ட் ஹவரில் ஆசிரியர் அடித்தது என் மனசுக்குள்ளே இருந்ததுன்னா அவர் ஸ்கூட்டரில் காற்றை பிடிங்கி விட்டுருவேன். அவர் நடையில் நின்று நாயகன் ஆயிடுவார், நடந்தே போவார். நீங்கள் ஒரு கவிஞனிடத்தில், இப்போ மகா கணபதிக்கு பக்கத்து வீட்டில் ஒரு கவிஞர் இருக்கிறாருன்னு வைங்க. மகா கணபதிக்கு அவசர வேலை இருக்கிறதுனால ஒரு லெட்டர் எழுதி, அவங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு ஒரு லெட்டர் எழுதி, சார் போகையில் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டிருக்கேன்னா மறந்துடுவார். இப்போ ஏன்ட்ட கொடுத்தீங்கன்னா ஞாபகம் கொண்டு போய் போட்டுருவேன். ஏன் ஒரு கவிஞன் மறந்து போகிறான்? A poet forgets to post the letter because his brain is filled with more glorious things. புரியுதா என்ன சொல்லணும்னா? அவன் மூளை நிறைய வேறு வேறு உன்னதமான சிந்தனைகள் இருக்கின்றன. உன்னதமான சிந்தனைகளை அடைகாக்கக்கூடிய மூளையை உடைய ஒரு கவிஞன் போஸ்ட் பண்ணுறதெல்லாம் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு இருக்க மாட்டான். அவனை பொறுத்தவரையில் தபால் பெட்டியில் கொண்டு போய் ஒரு கடிதத்தை போடுவது என்பது ரொம்ப மலினமான சாதாரணமான ஒரு விஷயம். Why do people forget taking medicine? That is because they are not interested in taking medicines. Antipathy to medicine. அதுக்கு காரணம் என்ன? வெறுப்பு. மருந்து 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 5 மாத்திரை 10 மாத்திரை தினம் காலையில் ராத்திரி. ஐயோ கடவுளே, அது உள்ளே போய் நின்றுச்சுன்னா மருந்து சாப்பிட்றது மறந்து போகும். ஆனால் ஆக்டர்ஸ் நேம்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கும், டெலிஃபோன் நம்பர்லாம் ஞாபகம் இருக்கும். எந்த ட்ரெயின் எந்த நேரத்தில் செங்கல்பட்டில் வந்து நிற்கும்னு தெரியும், கரெக்டாக சொல்லுவான். பொதிகை இத்தனை மணிக்கு வரும், பாண்டியன் இத்தனை மணிக்கு வரும். மருந்து சாப்பிட்டியா? அதனால் பெரியவர்களே, மறதி சுகமா சுமையா? இப்போ தீர்ப்பு என்னென்னா, நான் இப்படி 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 சொல்கிறேன். இவங்க சுகம்னு பேசுனதும் சரி மாதிரி தான் தெரியுது. சுமையினை இப்போ அனுகிரகா பேசுகிறதெல்லாம் பொய்ன்னு சொல்ல முடியுமா? அதுவும். அதனால் தலைப்பை இப்படி மாற்றி போடுவோம். மறதி சுகமா சுமையாங்கிறதுக்கு பதிலாக ஞாபகங்கள் சுமையா சுகமா அப்படின்னு போடும். நான் சொல்ல புரியுதா? ஞாபகங்கள் சுகமா சுமையா? தலைப்பு இதுதான் தலைப்பு. ஞாபகங்கள் சுகம் என்று தீர்ப்பு வந்தால், ஞாபகங்கள் சுகம் என்று தீர்ப்பு வந்தால் மறதி சுமை. ஞாபகங்கள் சுமை என்று தீர்ப்பு வந்தால் மறதி சுகம். இப்படி உட்கார்ந்துருக்கீங்க, குழப்பமே கிடையாது, தெளிவாக இருக்குது. எதெல்லாம் நல்ல ஞாபகங்களோ அதெல்லாம் நினைவில் நிற்காம மறந்து போச்சுன்னா மறதி சுமை. இதில் ஒன்றும் குழப்பத்துக்கு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் சொன்னதை நான் வேறு வாக்கியத்தில் சொல்கிறேன். எதெல்லாம் மோசமானதோ அதையெல்லாம் மறந்துடுறது தான் நல்லது. அப்போ ஞாபகங்கள் சுகமாக இருக்கிற வரை மறதி சுமை. ஞாபகங்கள் சுமையாகி விடுமானால் மறதி சுகம். நன்றி, வணக்கம்.